அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல 50% வரியை விதிச்சிருக்கார் இல்லையா? இதோடைய பாதிப்பு இப்போவே தெரிஞ்சிருக்கு. நாடாளுமன்றத்தில் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பினால என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் கிட்டத்தட்ட 55% பொருட்கள் பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்தியாவிலிருந்து 100 பொருட்கள் அமெரிக்காவுக்கு இத்தனை நாளாக போயிட்டு இருந்ததுன்னா அதில் 55 பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, ஏசியா கண்டத்திலேயே அதிக வரி விதிப்பு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இப்போ ஆளாகி இருக்கு. அப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா வெறும் 10%, 15%, 18% இந்த மாதிரியான குறைவான வரிகள் தான் இருக்கு. அப்போ இந்தியாவிலிருந்து இவ்வளோ பணம் கொடுத்து நான் இந்த பொருட்களை வாங்குறதை விட இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லையோ இல்லை அமெரிக்காவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லையோ நான் பொருட்களை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய வர்த்தகர்கள் இதற்கு மேலே தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதில் ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 50 விழுக்காடு வரி அப்படின்றது இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல. ஏன்னா 25% அப்படின்றது ஏற்கனவே ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமல் ஆயிடுச்சு. வரக்கூடிய 27ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி தான் 50% முழுமையாக அமலாக்கப்படும். அப்போ 50% அமல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகம் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளுக்கு உள்ளாகும்.